வணக்கம். இப்போ முடி வளர்ச்சிக்காக நம்ம வெளியிலேருந்து எத்தனை விஷயங்கள் பண்ணுனாலும், நம்ம உணவுல நல்ல ஒரு கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தான், முடிக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பச்சை நிற காய்கறிகள், கீரைகள், கருவேப்பிலை இதெல்லாம் அதிக அளவுல உணவுல எடுத்துக்கிறது, முடி நல்லா வளர்றதுக்கு உதவும். அதே மாதிரி அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோடு இல்லாமல் முடி உதிர்வையும் தடுக்கும். ஸோ கருவேப்பிலையை சாப்பிட்றதோட தலைக்கும் டைம் கிடைக்கும்போது நம்ம அதையே பூசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னா கேரட், வெங்காயம், பூண்டு, சக்கரவள்ளி கிழங்கு, ஆரஞ்சு, பப்பாளி, வாழை இதெல்லாம் எடுத்துக்கிறது முடி வளர்ச்சியை தூண்டும். பூண்டில் அலிசின்கிற ஒரு மூலக்கூறு முடி உதிர்வு பிரச்சனைக்கு எதிராக செயல்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது வைட்டமின் ஈயோடு சேர்ந்து முடிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருது. முளைக்கட்டிய தானியம் அப்புறம் பயிறு வகைகள் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு இது. பயிறு இல்லைன்னா தானியத்தை நம்ம இது ரொம்ப சிம்பிளாக நான் ஆல்ரெடி 2-3 போஸ்ட்டில் அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்லேயே முளைக்கட்டிய பயிர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற அதிக அளவிலான புரதம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள், இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் புரதங்களும் முடி வளர்ச்சியை தூண்டி முடியுதிர்வை தடுக்குது. சமையலில் அதிகம் சேர்க்குற வெந்தயத்துக்கு முடி வளர்ச்சியை தூண்டுற ஆற்றல் இருக்குது. இதில் இருக்கிற புரதம் அப்புறம் லெசிதின்கிற மூலக்கூறு முடிக்கு வலுவூட்டுது, ஈரப்பதத்தை அளிக்குது. இதை கொஞ்சமாக அரைச்சி சின்ன தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தலையில் பூசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பொடுகு தொல்லையை போக்கலாம், முடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வைட்டமின் சி நிறைஞ்ச ஆரஞ்சு, கொய்யா, நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். இது முடிக்கு ஊட்டம் அளிக்கிறதோடு இல்லாமல் முடி உடையிறையும் தடுக்குது. நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டும் நெல்லிக்காய் சாற்றை தலையில் தடவியும் வந்தால் முடிப்பிளவு ஏற்படுவது தடுக்கும், முடிக்கு நல்ல நிறம் கிடைக்கும். தேங்க்யூ.